மக்களே, வெல்கம் பேக் டு மணிஸ் எபிக் ட்ராவல். நான் உங்கள் மணிகண்டன் கிருஷ்ணராஜ். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டிலே ஒரு ஃபேமஸான லக்ஸரி ரெசார்ட்டான டஸ்கர் ஹில்ஸ் பை பாப்பீஸ் அப்படிங்கிற ரெசார்ட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த ரெசார்ட் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் பார்டரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ முதல்ல வந்து ஆனைக்கட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட தான் இருந்துச்சு. 1960s வந்து காமராஜர் பீரியடில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சில சிட்டிஸை வந்து கேரளாவுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணி கொடுத்தோம். அப்படி வந்து பிரிஞ்சது தான் வந்து இந்த மூணாரும் ஆனைக்கட்டியும். ஸோ ஆனைக்கட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து எல்லா மக்களுமே தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்னும் தமிழில் தான் இருக்குது. இது வந்து இப்போ தான் வந்து இதை வந்து மலையாளத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனைக்கட்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா குரூப் ஆஃப் எலஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த எலஃபென்ட்டோட மைக்ரேஷன் சீசனில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய எலஃபென்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டுக்கு வெளியே வந்து எலஃபென்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காமா, கெஸ்ட் எல்லாம் வந்து அவங்க லைவாக பார்த்ததாகவும் இவங்க சொல்கிறாங்க. இந்த ரெசார்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்கர் ஹில்ஸ் பை பாப்பீஸ் அப்படிங்கிறது இந்த குரூப்போட இந்த ரெசார்ட்டோட குரூப்போட நேம். டஸ்கர் ஹில்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுனால இந்த ரெசார்ட்டோட தீமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலஃபெண்ட்டை வச்சு தான் வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு எலஃபெண்ட்டோட ரெசம்பலன்ஸ் இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட டோரில் சோப் வைக்கிற அந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் மக்கு, கப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் போகிறோம்ல அந்த டிஸ்பென்சர் மோருக்குண்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு எலஃபெண்ட் மாதிரியே ஒரு டிசைனில் தான் வச்சுருக்காங்க. இந்த ஒரு ட்ரிப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ட்ரிப்பு. அது ஏன் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் ஸ்டே இருக்குது. ஒன்று வந்து காட்டேஜ் ஸ்டே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளப் சூட்டு, மூணாவது வந்து லக்ஸரி பூல் வில்லா. ஸோ நாம் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி பூல் வில்லா. ஸோ இந்த பூல் வில்லாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரான உடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால்கனி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தான் ஒரு தரமான சம்பவமே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வில்லாலேருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய உங்களுக்கு ப்ரைவேட் பூல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த வில்லாவோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஐட்டம். ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாவ்! இன்கேஸ் நீங்கள் பூல் வில்லா எடுக்கலை, நீங்கள் வந்து ஒரு காட்டேஜ் சூட்டு இல்லை ஒரு கிளப் சூட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் பூலுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தரமாக இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூல்லே பார்த்திங்கன்னா இவங்க ஸ்லைட்ஸு, அப்புறம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டன்ஸ் இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. என்னோட குழந்தை வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா நான் இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதை வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை நான் எப்போ போய் பார்த்தேன்னா செக் அவுட் பண்ணுற டைமில் தான் பார்த்தேன். அதனால நாங்கள் வந்து அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்கேஸ் முன்னாடியே நாங்கள் அதை பார்த்துருந்தோன்னா அதுலேயும் கொஞ்சம் நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வரீங்க அப்படின்னா அந்த ஸ்விம்மிங் பூல் கூட உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும். ஆனைக்கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஆஃப் சிறுவாணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு வந்து சிறுவாணி ரிவர் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், கப்புள்ஸ் எப்படி வந்தாலுமே உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா இங்கே நிறையா இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் கிரிக்கெட், டென்னிஸ், வாலிபால், ஃபுட்பால் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா கேம்ஸும் குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்போ கிட்ஸ் ப்ளே ஏரியா அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஒரு 10 வயசு வரைக்குமே விளையாடுறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டியுமே இவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் ஒரு கப்புலாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ரைவசியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேவாக இருக்கும்.
ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து தோளம்பாளையம் வழியாக தான் வந்து அட்டப்பாடி வந்து ரீச் ஆனோம். அட்டப்பாடியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்தால் நம்ம ஆனைக்கட்டி வந்துடலாம். ஸோ வர வழியாக பார்த்திங்கன்னா ரொம்பவுமே த்ரில்லிங்காக இருந்துச்சு. நாம் வந்து கேரளா செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, எலஃபண்ட்ஸோட மூமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சேஃபாக போங்க, எங்கேயுமே காரை நிறுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியே தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே நம்ம போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல எலஃபண்ட்டோட டங் பார்த்தோம், அதாவது யானையோட சாணியை வந்து நம்ம பார்த்தோம். அதனால் நம்ம வந்து ஃபேமிலியோடு வரதுனால இந்த ட்ரிப்பில் எங்கேயுமே நம்ம நிறுத்தலை, நாம் பாட்டுக்கு நேராக வந்துட்டோம். ஸோ இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டியில் வரகம்பாடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த வில்லேஜை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விண்மில்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 2 நாளைக்கு மேலே தங்குறீங்க அப்படின்னா இவங்க நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸும் வச்சுருக்காங்க ஆன் சார்ஜபிள் பேஸஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி விண்மில்லை பார்க்குற கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் பேர்ட் வாட்சிங், அதுக்கப்புறமா நான் சொன்னல சிறுவாணி ரிவர், அதுக்கப்புறமா நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ் நைட் சஃபாரி, அப்புறம் இந்த பரளிக்காடு எக்கோ டூரிசம், மூளைக்கரை ரிவர் அப்படின்ட்டு நிறைய ஸ்பாட்ஸ் வச்சுருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 or 3 டேஸ் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு வரீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ணலாம். இல்லை எங்களை மாதிரி நீங்கள் ஒரு 1 or 2 டேஸில் போகிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அதுக்கடுத்து கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லணும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் எலஃபண்ட். ஸோ நாம் சூஸ் பண்ண ரூமோட பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது 3மே வந்து இன்க்ளூஷனாக தான் இருந்துச்சு. ஃபுட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெசிபி வந்து செம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் வெரைட்டி வந்து கொஞ்சம் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரெசிபி தான், அதாவது ஒரு 20 டிஷ்ஷஸ் தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த 20 டிஷ்ஷஸ்மே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் டெலிஷியஸாகவும் இருந்துச்சு. ஸோ அதில் அவங்க எந்த ஒரு குறையுமே வைக்கல. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெரைட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னா இந்த ரெசார்ட்டில் வந்து ஃபுட்டில் வேறு எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆச்சு. ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிஜே அண்ட் டின்னர் வந்து 7:30 ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க. சரி நாங்கள் போகலாம் அப்படின்ட்டு ரூம் விட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே பார்த்தா அப்படியே லைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸில் மழை அப்படியே இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி அம்பர்லா கொடுத்துட சொன்னோம். ஸோ அவங்க கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அம்பர்லாக்காக தான் இப்போ வெயிட்டிங். ஒன்ஸ் அம்பர்லா வந்தோடனே நாங்கள் அப்படியே வந்து அந்த டின்னரை ப்ரொவைட் பண்ணுற அந்த ஒயிட் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுல தான் டின்னர் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு போகணும். மழை ஒன்றும் பெருசாக இல்லை, தூறல் தான். இப்போ ஒரு நம்ம காலையில் ஒரு வண்டியில் வந்தோம் பார்த்தீங்களா, அந்த வண்டியில் அட்லீஸ்ட் வந்து கூப்பிட்டு போனாலும் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் எப்படி அப்படின்ட்டு. எவ்வளோ வண்டி வந்துச்சுன்னா தக்ஷித் என்னது சாமி இது? அம்பர்லா இதில் ஏறில மாதிரி இல்லை வழுக்குமா? ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே ஓப்பன் ஏர் மியூசிக் அப்படின்ட்டு இங்கே இவங்களே வந்து ஒரு டிஜே செட்டப் மாதிரி பண்ணி உங்களை வந்து ஒரு எங்கேஜாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மோஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே விரும்புகிறாங்க. அது முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு 7:30 to நைட் வந்து இங்கே டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து புஃபே பேசிஸில் நீங்கள் வந்து புஃபேவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி அலக்காட்டும் எடுத்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். The next day நம்ம வந்து இப்போது ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து எய்தர் ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது உங்களோட ஆப்ஷன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆச்சு. கிளைமேட் ரொம்பவுமே கோல்டாக தான் இருக்குது. நைட்டெல்லாம் இங்கே ஃபுல்லாக ஒரே மழை. ஸோ இங்கே டெம்பரேச்சர் இப்போ வந்து 22 degree Celsius இருக்குது. அப்புறம் தண்ணி வேறு ரொம்பவுமே சில்லுன்னு தான் இருக்குது. என் பிள்ளையும் வேறு இதை வந்து குளிக்கணும் அப்படிங்கிறா. பார்ப்போம். ஸோ நாங்கள் ஒரு 10 minutes சும்மா இதில் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறோம். ரொம்ப நேரம்லாம் இந்த தண்ணியில் இருக்க போகிறதில்ல. ஸோ நம்மளோட ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, வந்துட்டுருக்கு. வாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். One eternity later.
ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இந்த பூல் தான் வந்து இந்த ரூமோட ஹைலைட்டே அப்படின்ட்டு. இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்பவுமே சில்லுன்னு தான் இருக்குது. நேற்றெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி மார்னிங்கும் பார்த்திங்கன்னா மழை. பட் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 10 மணி வாக்கில் இந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கினக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைங்க 2 பேரும் வெளியே வரமாட்டேன் அப்படின்னாங்க. வெளியே வாங்க போகலாம் அப்படின்னா 2 பேரும் அழுகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு இந்த ஒரு இடம் வந்து பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களோடலாம் வந்தீங்கன்னா ரொம்பவுமே அவங்க ரசித்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் டர்க்கிட்ட அழுகிற? தண்ணியிலேருந்து தூக்கிட்டாங்களா? குளிர்ல தங்கம். சரி நாங்களும் வெளியே வந்துட்டுமா? போகலாமா? சரி நாங்களே வெளியே வரோம். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் வந்து கிளம்புறோம். டைம் வந்து 10:30 ஆயிடுச்சு. வெளியே வந்து யாரும் என் பையன் பிள்ளையில வெளியே வர மாட்டேன்ட்டு தர்ணா பண்ணிகிட்ருக்காங்க. பட் நாங்கள் வந்து தான் ஆகணும். ஆக்சுவலாக இந்த விலாகோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன்ல, இது வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ட்ரிப்பு அப்படின்ட்டு. இந்த ட்ரிப்பு வரது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். என்னோடய ஒய்ஃப் வந்து இதை வந்து சர்ப்ரைஸாக இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ என்னோடய பொண்ணு வந்து எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கா. வாங்க பார்ப்போம். கண்டிப்பாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு ட்ரிப் அமையும் அப்படின்ட்டு. யூஸ்வலாக நாங்கள் வந்து பர்த்டே எல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய பர்த்டேக்கு வெளியே வந்திருக்கிறது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து என்கிட்ட முன்னாடியே இதை வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் எனக்கு எடுத்து விட்ருப்பேன். பட்டு என்கிட்ட சொல்லாமல் பண்ணதுனால இந்த ட்ரிப்பு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்க. பைக்குக்கு கீ செயின், எனக்கு பிடிச்ச பர்ஃப்யூம், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு 10 வருஷமாக ஒரு வேலட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் என் ஒய்ஃப் தான் வாங்கி கொடுத்தாங்க. இப்போவும் இந்த வேலட்டை என் ஒய்ஃப் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஒய்ஃபும் என் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ தனிஷா. வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பர்த்டேக்கு என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி யோசித்ததில் அவங்களுக்கு கிடச்சது தான் இந்த டஸ்கசில் பை பாப்பீஸ். ஸோ நான் ஒரு வைல்ட் லைஃப் என்தூசியாஸ்ட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக எனக்கு இது அவங்க பிடிக்கும்னு நினச்சி தான் பண்ணியிருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த ரூம்ஸ் புக் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்குறது, இந்த vlog பார்க்குறதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் எனக்காக அவங்க ரொம்ப டைம் எடுத்து இந்த ரெசார்ட்டை சர்ச் பண்ணி புக் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே இங்கே வந்து ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எலஃபண்ட் தீமில் இருக்கிறனால நான் ரொம்பவுமே ஹாப்பி. நான் வந்து பார்த்தோன்னே ஒவ்வொன்றையும் பார்த்து சர்ப்ரைஸ் ஆனேன். இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு எலஃபண்ட்டோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டு, ரூமுக்குள்ளே என்ட்ரானு, உள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கூட எலஃபண்ட்டோட தீம் தான். ஸோ இதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உண்மையாலுமே இந்த ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மெமரபிளான ட்ரிப்பு. ஸோ ஹோப் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 11:30 ஆச்சு. நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்புவோம். சீக்கிரமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Manikanthan Krishnaraj.